தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கு சார் நாடாளுமன்றத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதம். அதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க, தமிழர்கள் குறிப்பா திமுகவினர் ரொம்ப அநாகரிகமானவர்கள். அதுக்கு அவங்க சொல்ற எடுத்துக்காட்டு தான் ரொம்ப நுட்பமான எடுத்துக்காட்டு. ஜெயலலிதாவை சட்டசபையிலே நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அதை திரும்ப நம்ம நினைவூட்டல் செய்யறது நம்மளுடைய கடமை. உண்மையிலேயே அந்த சட்டசபையில் என்னதான் சார் நடந்துச்சு யாருக்கு தெரியாது. கென்னடி கொலை வழக்கு, ரஸ்புட்டின் கொலை வழக்கு, இது எம்ஜிஆர் எம்ஆர் ராதா துப்பாக்கி சூடு, இதிலெல்லாம் என்ன உண்மை நடந்ததுங்கிறது அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னால் ஒழிய யாராலையும் இப்போ சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது நடந்தது, எப்படி அடி விழுந்தது, என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் திருப்பி 3வது தடவையாக சொல்கிறேன். திரௌபதியை தூக்கில் எறிஞ்சாங்க. ஏன் தூக்கில் எறிஞ்சாங்க? அரக்கு மாளிகையை கட்டுறாங்க பாண்டவர்கள். அதுக்கு தன்னுடைய சகோதர பெரியப்பா மகனுக்குன்ற முறையில் துரியோதனத்தைகளை கூப்பிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே அவங்க வர்றாங்க. வரும்போது அந்த மாளிகை அவ்வளோ பிரதமாக கட்டியிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா நீர்த்த இது மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. துரியோதனன் ரொம்ப ஜாக்கிரதையாக காலை வைக்கிற வடிக்க விழுந்துடுறான். திரௌபதி உளுந்து சிரிக்கிறா. அவளுடைய சேடிகள்லாம் உளுந்து ஓடு கலாட்டா பண்ணி தடுறாங்க. கூணி குறுக்கி போறான் துரியோதனன். என்னடா இப்படி ஆகி போச்சான். அப்படி ஒரு சிரிப்பு. அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி ஏகடியை பேசி எல்லாம் பண்ணி தள்ளிட்டான். வந்தார், கேவலப்படுத்தின தூக்கில உறிஞ்சாங்க. நீ அன்று விதைத்தாய், இன்று அறுவடை செய்தாய். அதுதான் ஜெயலலிதா ஒன்று விதைத்தார்கள், அதுக்கு அறுவடை செய்தார்கள். அவ்வளவுதான் சார். இல்ல இப்ப அது சரின்னு சொல்றீங்களா? இப்ப அவ விதைத்தால் அறுத்தால்லாம் ஜெயலலிதாவுக்கு நடந்தது சட்டசபையில பெண்ணுங்கிறதுக்காக கொலை பண்ணா நீங்க பேசாம இருந்துருவீங்களா? கணவனை கொலை பண்றாங்க பெண்கள். பெண்ணை என்று பார்க்காமல் கைது செய்து விட்டீர்களே என்பீங்களா? பெண்கள் அந்த காலத்துல எங்க இருந்தாங்க? நீ நிதியமைச்சரா உட்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ ஆணுக்கு சமமா தான் உட்காந்துருக்கிற. அப்புறம் பெண்ணுங்கிற பேச்சை என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? நீ அதெல்லாம் நிறுத்தணுங்க. என்னைக்கு சம உரிமை கேட்டுட்டு ஆணுக்கு பெண்ணு நிகரான ஒரு பெண்ணுக்கு எந்த பெண் எந்த வகையில் குறைந்து கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன ஆண் என்ன பெண் என்ன? நீங்க நாகரிகத்தை பத்தி பேசலாமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குல்ல? அதான் இப்ப சொன்னேன், இந்த நாகரிகத்தை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். 5 புருஷன், ஒண்ணுக்கு 5 புருஷன் உட்காந்துருக்கோம். அந்த சேலையை அவுத்து விட்டாங்க. அந்த பாரம்பரியத்துல வந்தவங்க தான் நாங்க. அவ்வளவு என்னங்க, இந்த பேரு சீதாராமன். ஓகே, சீதா கதி என்னாச்சு? ராவணன் கிட்ட இருந்து வர்றா, நீ கற்போட இருந்தியா இல்ல நெருப்புல குதி அப்படின்னாரா? வன்முறை இல்லையா? அதுல என்ன சார்? எப்படிங்க பொட்டாட்டி சந்தேகப்படலாம்? நீங்க அவ்வளவுக்கு அப்புறம் உட்கார வச்சுக்கிட்டு இருந்துட்டு கர்ப்பவதி ஆயிட்டா, யாரோ ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் சொன்னான்னு பொட்டாட்டி மறுபடியும் காட்டு காமிச்சு அங்க ராம பண்ணது இது இல்லையா? தப்பு இல்லையா? பேர் வச்சிருக்கேன் சீதாராமன். ஒரு ராமன் ஒண்ணு என்ன பண்ணான்? கடைசியில என்ன ஆச்சு? பசங்களுக்கு அப்பன் யாரும் தெரியல, ராமனை யாரும் தெரியல. எங்க அம்மா விசாரிக்காம வெளியே துரத்தனடா ராமன் நீ அப்படின்னு தானே பசங்க சண்டைக்கு போறானுங்க ராமன் கிட்ட. பொண்டாட்டி பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம காட்டுக்கு துரத்தன நாட்டை ஆள்றதாங்கிறதானே உத்தரகாண்டம். அந்த பேரை வச்சிருக்க சீதாராமன் இந்த நிர்மலா பேசலாமா? உங்க வழியில தான் வரும். உங்களுக்கு என்ன நாகரிகம்? அதேதான், இந்த இது நாகரிகம்னா அதுவும் நாகரிகம் தான். அவ்வளவுதான், அது நாகரிகம். ஒரு சட்டசபைக்குள்ள ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க. அதேதான், ஒரு அரண்மனை, கணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, 5 கணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ராஜா உட்கார்ந்துருக்காரு, விதுர உட்கார்ந்துருக்காரு, திருதராஷ்டிரம் உட்காந்து எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. முன்னாடி சேரை உரிச்சு போடுறாங்க. நடந்த அந்த நாகரிகத்தை தான் இப்ப அன்னைக்கு கடைபிடிச்சாங்க. அவ்வளவுதான், என்ன இருக்கு சார்? தொடர்ந்து இந்த எக்ஸாம்பிள் அவங்க சொல்லிக்கிட்டே வேற இல்லையே. ஒரு
எவ்வளோ பெண்களுக்கு எத்தனையோ கொடுமைகள் நடந்தது. இவ்வளோ பேசிட்டாங்களே ஜெயலலிதா அடிபட்டதை பற்றி. எப்போவோ நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தது, இவங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. பழனிசாமியோட இவங்க கூட்டணியில் இருந்தபோது தான் இந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இந்த பெண்ணு கதர்னா அந்த நாகரிகம் தானே உங்கள் ஆட்சியில் நடந்தது. இன்னும் கூட சில இதை விமர்சனத்தை வைக்கலாம். சொல்லுங்க சார். சொன்னால் நான் ஜெயிலுக்கு போடுவேன். ஒரு ஆள் இருந்தார், ஒரு மாநிலத்தினுடைய பெரிய தலைவராகவே இருந்தார், தேர்தலெல்லாம் நின்ட்டார். தனக்கு கல்யாணம் ஆனதையே சொல்லலை, இன்னைக்கு வரலும் சொல்லல. இப்போ சொல்றாரு அந்த மனைவி எங்க இருக்காங்க, அவ்வளவுதான். எங்க சார் இருக்கேன் தெரியாது, தெரியாது. உள்ளூரா வெளியூராவது சொல்லுங்க சார். அதை சீதாராமன் கேளுக்கு சொல்லுவாங்க, யாரை பத்தி நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, அதை கேட்க வேண்டியதுதான். கமலஹாசன் சொன்னதாங்க, நீ நிறுத்து நான் நிறுத்துறேன், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசினா உள்ள தேடுவாங்க. காலில் விறகு போட்டது படத்தை போட்டதுக்கு ஒரு விகடன் பத்திரிக்கை உள்ள தேட்டாங்க. நான் ஏமாத்துறேன் வம்பு சமாச்சாரம் சார். இப்ப இதுல சார் அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டு இந்த திமுக அரசின் மீது வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரோட நோக்கம் என்னதான் சார்? ஆக அவ்வளோ பெரிய சாம்ராஜ்ய தன்னை அசைக்க முடியாது அத்தனை அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு திமுக பார்த்து பயப்படுறாங்கன்னா, திமுக ஒரு அதிகாரம் இல்லாம எவ்வளவு மிரட்டிட்டு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. திமுக செய்தத்தான் சொல்லணும். சீதை தூக்கி கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. இந்த அம்மா பேசுனது என்ன தெரியுதுன்னா, திமுகங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கங்கிறது அந்த அம்மாவை ஒத்துக்கிறாங்கிறத இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். நடுங்குது உட்காந்துட்டு பேசுது. சார் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழி தமிழ்னு சொன்னாங்க. பல தடவை நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனால் திரும்பவும் அதை நம்ம பதிவு பண்ணுவோம் சார். இந்த பெரியார்னாலே இவங்க உடனே வந்து தமிழ் அவர் காட்டுமிராண்டின்னு சொன்னார்னு இதை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. உண்மையிலே என்னதான் சார் பெரியார் சொன்னார்? நீங்க தமிழ் தானே, உங்களுக்கு புரியாது. காட்டுமிராண்டி மொழி பழமையா இருக்குதுயா, அது அறிவியல் மொழியா நீ மாத்தணும். அறிவியல் மொழியா இல்லைன்னா தமிழ் அழிஞ்சு போயிடும், சமஸ்கிருதம் மாதிரி செத்து போயிடும். அந்த செத்த மொழியை காப்பாற்றுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த சமஸ்கிருதத்தோட சேர்ந்து போட்டு ஜாக்கிரதைன்னு தான் பெரியார் சொன்னாரு. அறிவியல் மொழியா மாத்தணும்னாரு, அதுக்கு அவரே வழின்னு சொன்னார். எழுத்துக்களை மாத்தி கொடுத்தாரு. குறியீட்டுக்கு வந்து கொம்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத்துக்களை குறைச்சார். ஓகே ஓகே, எழுத்துக்களை குறைச்சார், பல்வேறு வகையான மாற்றங்களை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது வந்து வீரமாமுனிவர்கிற இத்தாலிய ஃபாதர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி கொடுத்த எழுத்துக்களை தான் நம்ம பயன்படுத்திட்டு, அதையும் சீர்திருத்தி இந்த கொம்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பெரியார் சொன்னதுக்கு பிறகு கணினிகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது கணினிக்கு பயன்படுகிற அளவில் இருந்த ஒரே இந்திய மொழி தமிழ். கணினி செயலி முதல்ல உருவாக்கப்பட்டது வந்து தமிழுக்கு தான் உருவாக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கும் இன்னைக்கு சரியா வரல. அந்த அளவுக்கு எழுத்து சீர்திருத்தத்தை வந்து பெரியார் கொண்டார். அறிவியல் வளரலைன்னா அந்த மொழி காட்டுமிராண்டி மொழி ஆயிடும். அவர் இன்னும் அதோட விடல. தமிழ் புலவர்களை முதல்ல ஊரை விட்டு துரத்தினாதான் தமிழை காப்பாற்ற முடியும். எது செஞ்சாலும் தொல்காப்பியத்தில் சொல்லுன்னு வளரவே விடாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் முதல்ல ஒழிச்சு கட்டு, அறிவியல் மொழியா வளரணும். அதைத்தான் அவர் சொன்னார், காட்டுமிராண்டி மொழி. அதுல வந்து மேல ஒரு சொன்னதை கட் பண்ணிக்கிட்டாங்க, கீழே சொன்னதை கட் பண்ணிட்டாங்க இந்த சோமாதிரி ஆசாமிகள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அது தமிழை சமஸ்கிருதம் செத்த மொழிங்கிறாங்களோ கோவம் அவங்களுக்கு. அதையும் தமிழையும் அது மாதிரி பண்ணணுங்கிறது பெரியார் சொன்னாரு. காட்டுமிராண்டி மொழி அதுல 2 பாயிண்ட். பெரியாருங்கிறது தனக்கு பிடிக்காதையும் திட்டிக்கலாம், தமிழையும் திட்டிக்கலாம். அதுக்காக 2ஐயும் சேர்த்து சொல்றாரு. மேலையும் மறைச்சாச்சு, கீழையும் மறைச்சாச்சு. எதுக்காக சொன்னாரு சொல்றாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி பேசுறதுனால நம்ம இந்த உலகத்தை நம்ம சொல்றோம் சார். அது திரும்ப வந்து ஒன்றிய அந்த அமைச்சர், மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் சொல்றாரு, முதல்ல வந்து இந்த மும்மொழிக்கு வந்து திமுக அரசு வந்து ஒத்துக்கிட்டு கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க, அந்த லெட்டர்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. எதை வேணாலும் காட்டு, யார் வேணா. ஏன் சார் அப்புறம் பின் வாங்குறாங்க? திரும்ப ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் சொல்றாரு? விட்டு பாக்குறதுங்க, விட்டு பார்க்கறது எவ்வளோ தூரத்துக்கு ஓடுதுன்னு பார்க்கறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு வந்து தெரிஞ்சவொன்னே சரண்டர் வைக்கிறது. அதானே உங்கள் வழக்கமே. ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் உடனே காலில் விழுந்துருவாங்க.
முகலாயர்கள் உள்ள வந்தாங்க. ஒன்றும் நடக்காது தெரிஞ்சோடனே என் தங்கச்சி அழகா இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்ட வந்தாங்க. ஓ அப்போ அக்பர் பொண்டாட்டி யாரு? ஜோதிபாய். மந்திரியா இருந்தவன் யாரு? தோடர்மால், ஜோதிபாய் தம்பி. தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ராஜா கிட்ட மந்திரி ஆயிட்டான். முகலாயர்களை எதிர்த்தான அவன். அவுரங்கசீப் வரவங்களும் வாய பண்ணிட்டு தானே உட்காந்துட்டாரு. அவன் தான் அதான் அந்த எண்ணம் தானே அது. சார், இப்ப இந்த மும்மொழி கொள்கை இன்னைக்கும் முதல்வர் வந்து திருவள்ளூர்ல மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருக்கிறார். தொடர்ந்து இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கையை வச்சு தமிழகத்திற்கு நிதி தராம இவங்களுடைய திட்டம் தான் என்ன சார்? நான் அன்னைக்கு பேசும்போது நான் சொன்னேன் இல்ல, நீ தான் என்ன வேணாங்கிற, என்ன விட்டுடுங்கிற. ஏன் போட்டு உயிர் எடுக்கிற? பார்லிமெண்ட் ஒரு தடவை சொன்னாங்க, அத்தனை மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாடு மாத்திரமே எதிர்க்கிறதுனாங்க. அண்ணா கேட்டாரு, அதான் நாங்க எதுக்குறோம், எங்களை விட்டுருன்னு. என்னை வச்சுட்டு ஏன் உயிரை விடுற? இந்த மற்றவன் தான் அக்செப்ட் பண்ண. அப்பதான் ஆந்திராக்காரர் இருந்துச்சாங்க, நாங்களும் எதிர்க்கிறோம், கர்நாடகா நாங்களும் எதிர்க்கிறோம். அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு, ஓ விட்டா இது போய். இன்னைக்கு என்ன ஆச்சு? எங்களை வேண்டாம், என்ன வேணாங்கிற. ஹிந்தி கத்துக்காதவன் இந்த நாட்டில் ஏன் இருக்கிறேன்னு ஒரு உத்தரப்பிரதேச மந்திரி கேட்டார். வேண்டாம், நான் இருக்கல, என்ன விட்டுடு, அவ்வளவுதான். நானா இருக்கிறேன்னு. நீ தானே 62ஆம் வருஷம் சட்டம் போட்ட, என்னை விட்டு நீ போகக்கூடாதுன்னு. அன்னைக்கே நாங்க சொன்னோம், எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம். 62ல? ஆமா, காமராஜர் கொண்டு தானே அந்த சட்டம். பிரிவினை கட்டத்தை அரசியல் தேர்தல் நிற்க கூடாதுன்னு சட்டம். அந்த நேரம் அண்ணாவுக்கு சீனாவுக்கு போகுது. இந்த தேசம் ஆபத்தில் இருக்கும் போது நான் வந்து பிரிவினைவாதத்தை கேட்டு இந்த தேசத்தை மேலும் பலவீனப்படுத்த விரும்பவில்லை. எந்த காரணங்களுக்காக பிரிவினை கேட்டோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆகவே பிரிவினைவாதத்தை தற்சமயத்துக்கு ஒத்தி வைக்கிறோம், கைவிடவில்லை, ஒத்தி வைக்கிறோம். அப்படிதான் பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு பிறகு நேரு வந்து அந்த சட்டத்தை வந்து இது பண்ண முடியல. அதனுடைய விளைவுதான் என்ன ஆச்சு? 67 ஆட்சிக்கு வந்துட்டார். ஒண்ணும் பண்ண முடியும். ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமே நீடிக்கணும்னு நேரு உறுதிமொழி கொடுத்துட்டார். அதை கைவிடுவோம்னு சொல்லி 65 சொன்னதுனால தான் அவ்வளவு பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி யார் ஆரம்பிச்சா யார் முடிச்சாருன்னு யாருக்குமே தெரியும். எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும். ஆமா, யார் தலைமை யார் இதுன்னு தெரியும். அங்கங்க கொண்டு விட்டேரி. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யார் ஆரம்பிச்சா யாருக்கு தெரியும். தமிழ்நாடே நின்றுச்சிருக்க. நீங்க ஜல்லிக்கட்டு என்னாச்சு? முதல்ல ஒரு பொங்கலுக்கு மாத்திரம் நடந்தது. இப்ப தினச்சு ஞாயிற்றுக்கிழமை ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்படித்தான் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க அடக்க பாக்குறீங்களா அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வர. இந்த மும்மொழி விஷயத்துல ஒரு சமஸ்கிருத பண்பாட்டை திணிக்கிறதா உங்களோட நோக்கமா சார்? அது 7ஆம் நூற்றாண்டு நடக்கிறது தாங்க. அது இன்னைக்கு உங்க தோத்துக்கிட்டு தான் இருக்கு. சமஸ்கிருதம் தான் காணாம போச்சு. ஒரு கேள்வி கேட்டாங்க, மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சிருக்கிற தமிழுக்கு தமிழ்நாடு, ஆந்திராவுக்கு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, அசாமீஸுக்கு அசாமிய மொழி, போஜ்பூரிக்கு இந்திக்காரர்கள் இந்த இது, சமஸ்கிருத மாநிலம் ஏதாவது ஒன்று இருந்தாங்க இல்லையே. அதாவது அந்த மொழி யாருக்குமே தாய்மொழி இல்லை, செத்து போன மொழி. அதுக்கே சொல்லப்பட்டதான் கேள்வி. தொடர்ந்து ஆனா அந்த மொழிக்கான இதை இவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதை காப்பாத்துறது விட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்க அதை எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த மொழியை பேசிக்குவாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளார சமஸ்கிருத மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் வந்து யாகம் தானே அவங்களுக்கு சமஸ்கிருதத்தை காப்பாற்றிக்கிட்டு. சரி சரி. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை. ஓ, வேத மொழி சமஸ்கிருதம் இல்ல சார், சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தமே இல்லை. வேத மொழி வேற. ஓ, வேத மொழி வேற. வேதத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இவங்க சொல்லலாம் பார்த்தா வேத மொழி சமஸ்கிருதம் காட்டுமா உங்களுக்கு? கைலாசநாத குருக்கள் எழுதியிருக்காரு இலக்கியம். ஓகே ஓகே, கிளீனா போட்டிருக்காரு. வேத மொழி வேற. ஓகே. அப்ப ரிக்கு சாம அது வந்து எழுதப்படவில்லை, ஓதப்பட்டது. ஓகே, அது அந்த ஓதப்பட்டது வந்து வேற மொழி. அது வேத மொழிங்க பேரு. ஓகே, அதுக்கு எழுத்துக்கள் கிடையாது. ஓகே. அது அந்த அந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தங்கிறது உபநிஷத்துக்கள் மூலமா தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. சமஸ்கிருதத்துக்கும் வேதத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்ப இந்த சமஸ்கிருதத்தை உள்ளார வச்சு ஹிந்தியை வச்சு இந்தியாவை ஹிந்தியாவா மாத்தணும், அதான் இப்ப அவங்க திட்டமா சார்? வச்சுக்க, நான் வேணாங்க இல்லையா, உங்க ஏரியாவில பேசிக்க. உங்க ஊர்லயே ஹிந்தி தேவைப்படலையே. நான் தான் சொன்னேன், குஜராத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நான் சொன்னேன்.
நீ பேசுகிற இங்கிலீஷில் பேசுகிற அந்த பொண்ணு எங்களுக்கு புரியுது, புரியலனாக்கா நாங்கள் குஜராத்தியில் அப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறோம். உன் கூட ஒரு பொண்ணு வந்து சாந்தான ஒரு பொண்ணு வந்து என்னுடைய இங்கிலீஷை வந்து தமிழ் ஹிந்தியில் மொழிபெயர்த்துச்சு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மொழிபெயர்த்து அது என்னன்னா ஹிந்தி இல்லை, உனக்கு அது சம்மந்தம் இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை, அது என்னத்துக்கு ஹிந்தியில் பேசிட்டான். பரோடாவில், குஜராத்தில். அதுக்கடுத்து அப்படி போர்பந்தர், அதுக்கடுத்து அப்படி அகமதாபாத், காந்தி நகர், கேபிட்டல் ஆஃப் குஜராத். எங்களுக்கு தெரியாத மொழி ஏன் பேசுறேன்ட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது நம்ம ஊரை விட இந்திய எதிர்ப்பு வந்து குஜராத்தில் இருந்து தெரிஞ்சுட்டாரு. அஸ்ஸாம், மணிப்பூர், இது மேகாலயா இதெல்லாம் போங்க, அங்கெல்லாம் அருணாச்சல பிரதேசலாம் போங்க, அங்க எங்க இருக்குது ஹிந்தி? இங்கிலீஷ் பேசுறான் அருணாச்சல பிரதேசத்துல. ஈஸ்வரம் இந்தியாங்கிறான். என்ன அருணாச்சல பிரதேசம் வந்து உங்க ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஊர்ல நம்ம பஸ் நேராக போகணும் இல்லை, வழியில நிறுத்தி ஆர்மி செக்அப் பண்ணுது, நம்மளெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ளே விடுறோம். அப்புறம் அது எப்படி உங்க பிரதேசமா இருக்க முடியும்? உங்க ஆட்சி நடக்குதுன்றீங்க, உங்க ஆட்சி அவன் எவன் மதிச்சான்? இங்க நான் பார்த்தேனே. அவங்க கவலைப்படுறதுல யாரும் கவலைப்படுறது நீங்க. நீ பிஜேபி ஆண்டானா காங்கிரஸ் ஆண்டானா அவங்களுக்கு கவலையப்பட்டுக்கிறது, அவங்களுக்கு வேற வகையில் அவங்களுடைய தொடர்புகள்லாம் இருக்குது. வேற வகையில் இப்ப முதல்வர் வந்து நான் 1000 கோடி 10,000 கோடி கொடுத்தாலும் நிதி வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. இதோடைய முடிவு தான் என்ன சார்? இது தொடர்ந்து ஏன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றாரு, கோர்ட்டுக்கு போயாவது திமுக அரசு நிதி கேட்கணும், ஆனா தேர்தலுக்காக இது வந்து அரசியல் லாபம் பார்க்குது அப்படின்னு சொல்றாரு. அரசியல் லாபம் யாரும் பார்க்கதான் சொல்றாங்க. பாமக வந்து இன்னைக்கு வந்து அரசியல் லாபம் பார்த்தானே எல்லாத்தையும் விட்டு போடுங்க. அவங்க ஆரம்பிச்ச வேகம் என்ன, இன்னைக்கு இருக்கிற வேகம் என்ன, அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அதுக்குள்ள வேண்டியதில்லை, அது வேற பார்க்க போயிடும். கோர்ட்டுக்கு போனாக்கா அது அவங்க தானே உட்காந்துருக்காங்க. மதிவதனி என்ன சொன்னாங்க? திராவிட கழக அந்த வீராங்கனை அந்த பெண் என்ன சொல்லிச்சு? 234 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் கொண்டு வர்றாங்க, ஒரு மசோதா நிறைவேற்றி கொண்டு வர்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு போனாக்கா ஆளுநர் மாளிகையில் ஒரு ஐயர் இருந்துக்கிட்டு முடியாதுங்கிறது முடிஞ்சு போச்சு. அதை எதிர்த்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க, அங்க உட்காந்துக்கிற ஜட்ஜு ஊஞ்சி அதிகாரு முடியாது. அப்புறம் எங்க மக்களுடைய குரலுக்கு என்ன மரியாதை இருக்குது? எவ்வளவு நாளைக்கு இங்க வச்சிருக்க முடியும்? சோவியத் யூனியன் கீழே இருந்த போது அத்தனை நாடுகளும் ரஷ்யன் மொழி படிக்க வேண்டும்ங்கிறது கட்டாயம். கட்டாயம். ரஷ்யா உடைஞ்சது, உடனடியாக கைவிட்டாங்க. எவனா ரஷ்யன் மொழி படிக்கிறது? நான் அந்த சோவியத் சென்டர்ல வந்து செயலாளராக இருந்தேன், புலவங்கிறதுக்கு செயலாளராக இருந்தேன். அப்போ லெனினுடைய பர்த்டே ஏப்ரல் மாசத்துல வருது. லெனின் பர்த்டே வந்து நாங்க எங்க சொசைட்டில கொண்டாடணும், அது எப்படி கொண்டாடணும்னு போய் அவர்கிட்ட கேட்கிறேன். 6ஆம் அறுபத்தி பேர் அவருக்கு கான்சல் அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் வந்து லெனினா அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க பொது உடைமை கம்யூனிசம் அவர் பிதா அவர் இருக்கட்டும், அதே நீ கொண்டாடுற? சோவியத் சென்டர் இருக்கட்டும்ல, நீ கம்யூனிஸ்டா அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு. அப்போ வேலையை பார்த்துட்டு போட்டார். சோவியத் கலாச்சார மாளிகை, சோழா ஓட்டைக்கு பின்னாடி இருக்கிற கலாச்சார மாளிகையில் 6ஆம் அருத்யூனியான் அப்படிங்கிற அர்மேனிய நாட்டை சேர்ந்த துணை தூதர் எங்ககிட்ட சொன்னது, லெனினுக்கு என்னையா பர்த்டே கொண்டாடுறேன்? கம்யூனிஸ்ட் ஜனாதிபதி பிரெஷ்னர் இறந்து போயிட்டார். டி நகர்ல வந்து கடையெல்லாம் அவன் அடிச்சிட்டாங்க, கம்யூனிஸ்ட் தான் அடிச்சிட்டாங்க. அன்னைக்கு சோவியத் சென்டர்ல நாங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஜனாதிபதி இறந்து போயிட்டாரு, பிரச்சனை செத்து போனாங்க, ப்ரோக்ராம் இருந்து நடத்தினாங்க. அவ்வளவுதாங்க. அவங்க உடஞ்சுது. இன்னைக்கு ரஷ்யா மொழி 90 ரஷ்யா மொழி அவனுக்கு கத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. மாஸ்கோவை தவிர வர எங்கேயும் பேச முடியாது. அதைத்தான் அன்னைக்கு ஸ்டாலின் சொன்னார், அப்படி உடையறதுக்கு விட்டுறாத. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். எதையும் நீங்க வந்து கட்டாயப்படுத்தி வச்சுக்க முடியாது. தேவைப்பட்டா கத்துக்க போறோம், அவ்வளவுதான். இந்த திணிப்புக்கான தீர்வு என்ன சார்? திணிப்புக்கான திணிப்பை ஏற்க மாட்டார்கள், அவ்வளவுதான். ஓகே, தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நான் போராட்டவே வேண்டியது இல்லை, கத்துக்க போறது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, உனக்கு வேணும்னா என்கிட்ட தமிழ் பேசு, இல்லாட்டி போக வேண்டிய. ஓகே, பிரான்ஸுக்கு போய் பாருங்க, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சா கூட பேச மாட்டாங்க. ஏன்னா எங்க ஊருக்கு வந்தா பிரெஞ்சு பேச, அவ்வளவுதான், பேச மாட்டேன். ஓ, 24 மைல் தான் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் மத்தியில் இங்கிலீஷ் கால்வாய். ஓகே, இங்கிலீஷ் கால்வாய் அந்த பக்கம் லண்டன்ல அந்த ட்ரெயின்ல ஏறணும்னா 24 மைல், ஒரு 3/4 மணி நேரத்துல இந்த பக்கம் வந்து சேர்றான்.
இங்கிலீஷ் பேச்சு அந்த ட்ரெயினில் ஏறுறோம், இங்கே வந்து இறக்கும் போது ஃப்ரெஞ்சு பேசணும், இல்லாட்டி காலி. அவ்வளோ, இல்லாட்டி காலி, அவ்வளோதான். இத்தனைக்கும் அந்த நாட்டு அந்த மொழிகள், ஐரோப்பிய மொழிகள் எல்லாத்துக்குமே ரோமன் லிபிகள் தான், ஏபிசிடி அதே எழுத்துக்கள் தான். ரஷ்யாவுக்கும் கிரேக்க மொழிக்கும் தான் எழுத்துக்கள் வேற, மிச்சம் எல்லா மொழிக்கும் எழுத்துக்கள் இதே தான். உச்சரிப்பு வேற. நம்ம ஏன்னு போட்டோம்னா இங்கிலீஷ்ல அது ஏன்னு உச்சரிக்கணும், ஜெர்மன்ல அது வந்து இக்குன்னு. பி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து அது பின்னு உச்சரிக்கும், ஜெர்மன்ல வந்து ஆய். எழுத்து ஒன்று தான், உச்சரிப்பு வேற வேற. அங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஓகே, நான் ஐ எம் ஜெர்மன், நான் பிரெஞ்சு, நீ இங்கிலீஷ், எல்லாத்துக்கும் கிறிஸ்தவர்கள் தான். ஜெனிவாவில் இருக்கிறேன், ஏதோ ஒரு இது பண்ணும்போது நான் பாரிஸ் போய் வந்துடுறேங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பாரிஸ் இருக்கிறது பிரான்ஸ்ல இருக்கு, ஜெனிவா இருக்கிறது வந்து சுவிட்சர்லாந்து. ஆட்டோ விட்டே போறாங்கிற, நீ என்ன இங்க இருந்து 200 மைலுக்கு, அவ்வளவுதான். திருப்பதி போறேன், பிரான்ஸுக்கு வேற நாடு. அந்த ஆல்ஸ் மலையில போற ஒரு சிகரம் இருக்குது, அந்த சிகரத்துல இந்த பக்கம் இட்டாலி, அந்த பக்கம் இது ஜெர்மனி, இந்த பக்கம் அது அப்படியே ஒரு 7வது. அப்ப அவ்வளவு பக்கத்துல இருக்குது. ரோமுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போறேன். பட் வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரம். இத்தாலிய கலாச்சாரம் வேற, பிரெஞ்சு கலாச்சாரம் வேற, ஜெர்மன் கலாச்சாரம் வேற, ஒரு நாடா இல்ல. அதனால இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டோ இதை வச்சுக்கிட்டோ நீ ஒரு நாட்டை கொண்டு வந்துட முடியாது. இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ராமர் காலத்துல இருந்து வெளியே வராத ஆசாமிகள் நாகரிகத்துக்கே வரலையே. சார், சீமானும் அண்ணாமலை அவர்களும் சமீபத்துல சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் பெரிய வைரல் ஆகுது. அண்ணே தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்ல. ஓகே தம்பி அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க? ஏன்னா எண்ணத்தோட சேர்ந்தோம் 2 பேரும் ஒரே கேட்டகரி. அது அவங்க 2 பேரும் சேர்த்து தான் கரெக்டாக இருக்கும். லார்ராண்டி படத்துக்கு அப்புறம், ஆபிட்டன் காஸ்ட்லா படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு காமெடி, டீன் மார்ட்டின் ஜெர்லுவிஸ்க்கு அப்புறம் இந்த காமெடி வருது. என்ன சார் ஃபைட் பண்ணணும்னு சொல்றாரு? எதுக்காக? வேடிக்கையாக பேசிக்கிறாங்க, அதெல்லாம் பேசிக்கிட்டு சார். காமெடி பேசுக்குள்ள போய் பேசிக்கிட்டு சார். ஓகே, பெரிய ஃபைட் எல்லாம் ஒன்றும் இல்லையா சார்? அதெல்லாம் அவங்கள பற்றி இவரு நம்மளுடைய அரசியல் விமர்சகர்லாம் சொல்றாங்க, கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளரா சீமான் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ஒரு சிஎம் ஆயிடுவார் சார்? அப்படிலாம் ஆசைப்படுறாங்க. அவர் தான் ஈரோடுல ப்ரூவ் பண்ணாரு சார். அவர் தானே சார் 3வது பெரிய கட்சி சார்? ஆமா சார், தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு சார். ஆமா சார். அதாவது அப்படின்னா சிம் கார்டை மாத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. இல்ல, இப்ப அடுத்த முதல்வர் சீமானா நீங்க சொல்றபடி பார்த்தா? சிம் கார்டை மாத்தினா என்ன பண்ண முடியும்? கேட்டு. ஓகே ஓகே. மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது வேற விஷயம். ஓகே. அமித்ஷா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது வேற விஷயம். அமித்ஷாவுடைய கையில தான் இருக்கு சார். இந்த கோர்ட்டு தீர்ப்பு கூட கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாங்க. அவருக்கு இந்த வழக்குல பிஜேபி ஆதரவோட தான் அந்த தீர்ப்பு வாங்கியிருப்பாருன்னு சீமான் சொல்றாரு. ஆனா அந்த வழக்குல நான் வந்து சீமான் சைட்ல தான் நிக்கிறேன். எப்படி சார்? பெண்ணுடைய வழக்கு தானே சொல்றீங்க? ஆமா சார். ஏங்க 7 தடவை ஒரு ஆளோட வாழ்ந்து விட்டு அப்புறம் வந்து என்னை ஏமாத்தி விட்டானா எப்படிங்க ஏத்துக்க? மொத்த தடவை ஏமாத்தானா அர்த்தம் இருக்கு. 7 தடவை ஒரு பொம்பளை ஏமாறு சார். இப்ப அவங்க நேர்காணல் கொடுத்திருக்காங்க சார். என்ன வந்து கல்யாணம் பண்ண ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. 7 தடவை நம்பிக்கை துரோகம் பண்ணாரு. புரியலையே. அந்த அளவுக்கு நீங்க அப்பாவி. புரியல. செக்ஸாலஜிஸ்ட் முறையில சொல்றேன், வேற டாக்டர் தான் அதை சொல்ல மாட்டேன். செக்ஸாலஜி முறையில் சொல்றேன். 7 தடவை ஒரு ஆள் வந்து உன்னை வந்து கர்ப்பம் பண்ணுவாரு. கருக்கலைக்கும் போது யார் கணவர் கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆஸ்பத்திரியில திருமணமாகவில்லைன்னு கொடுத்துருப்பியா நீ? கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஆவணங்களை எடுத்து பார்த்தா தெரியும். அந்த ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரியில் கருக்கலைப்பு பண்ணாங்களோ அந்த ஆஸ்பத்திரி ஆவணங்களை பார்த்தாக்கா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்களே, சிங்கிள் ஆர் மேரிட், ஹஸ்பண்ட்ஸ் நேம்னு போட்டிருப்பாங்களே. அதில் ஒரு பேர் கொடுக்கலனாக்கா உன்னை ஏமாத்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ உனக்கு புரியலையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குது இல்லை. நானே கேட்குறேன்னா கோர்ட்டில் கேட்க மாட்டாங்களா? ஆனால் அதில் வந்து நான் வந்து சீமானுக்கு அவங்க ஆதரவு நான் பேசுனாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெண்ணை வந்து கை விடுவாருங்கிறதுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒருத்தர் வந்து தலைவராக ஒரு கட்சி வச்சிருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் சார். இப்போ அவங்க தொடர்ந்து சொல்ற விமர்சனம் என்னன்னா, எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்களுடைய அக்காவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் என்னுடைய
வாழ்க்கை துணையா வருவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாரு. இத்தனை வருஷமா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பேசாம இருந்தீங்க. மிரட்டிட்டாங்க, எங்களை மிரட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன், மிரட்டிட்டாங்கன்னு வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தைரியமா சொல்றேன். எப்பெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு குறையும். அவர் அட்ரஸே இல்லாம வந்து நீங்க மீடியாக்கள்லாம் வந்து கை விட ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்துல வந்து சீமான் என்னை ஏமாற்றி விட்டார்னு வருவாங்க. உடனே ஒரு பரபரப்பு செய்தி, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. மறுபடியும் லைம் லைட்டுக்கு வருவார். அது மாதிரி அவருக்கு எப்போல்லாம் செல்வாக்கு குறையுதோ, விளம்பரம் குறையுதோ, அப்போல்லாம் வந்து இந்த தகவலை சொல்லுவாங்க. இப்போ அப்படித்தான் வந்தாங்க, கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. ஓ இல்ல, இப்ப சீமானே ஒத்துக்கிட்டாரு சார். ஆமா, நான் பண்ண விருப்பப்பட்டு வந்தாங்க. சாதனைங்க அது அவர் கூட பெண்கள் தான் அதை பார்க்கணும். அவங்களுக்கு தான் அதை சொன்னாங்க. நன்றி சார்.